ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது தலைவர் 173 படம் ட்ராப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே எதை பொறுத்து இருக்குனாக்கா, தேர்தலுடைய ரிசல்ட்டை பொறுத்து தான். மே 4ஆம் தேதி தான் அது உறுதியாக நம்ம சொல்ல முடியும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா வராதான்றதை முடிவு பண்ணிட்டு தான் அந்த படத்தை எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஏன்னா கமலஹாசன் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசராகவே இருந்தாலுமே கூட ஃபண்டு எங்கேருந்து வருதுன்றது உலகத்துக்கே தெரியும். ஸோ அதை பற்றி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்போ படம் எடுக்க மாட்டாங்களா? அப்படிலாம் இருக்காது, இது ஜஸ்ட் ஒரு சினிமா தானே, இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க. உங்களுக்கு விவரம் பத்தலை அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. கமலஹாசன் அவர்களே பார்த்தினாக்கா, அவருக்கு சீட்டு தரல, அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெருசாக ஒத்துழைப்பு தரமாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கேம்பில் ஏகப்பட்ட புலம்பல்கள் நம்மளுக்கு இப்போயே பார்க்க முடியுது. அவர் இப்போ ஒரு வேளை திமுக ஆட்சிக்கு வரலனாக்கா நம்ம இந்த படத்தை தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு யோசனையில் அவர் இருக்கிற ஏகப்பட்ட சிக்கலில் நம்ம தேவையில்லாமல் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்குது. ஆனால் எப்படி போகுன்றது வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறமேட்டா அதை பற்றி நம்ம பேசுவோம். அதே போல் இப்போ 173க்கு எப்படி இந்த சிக்கல் இருக்கோ அதே போல் தான் இப்போ லேட்டஸ்டான தகவல் 174க்கும் இருக்குது. ஒன்றே நீங்கள் கேட்பீங்க, இது ப்ரொடியூசர் ரெட் ஜெயின் மூவிஸ் தானே டேரெக்டாக, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க லீகலாக தானே எல்லாமே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் ரெட் ஜெயின் மூவிஸ் எப்போதுமே பார்த்தினாக்கா அவங்களுடைய படங்கள் எல்லாமே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல தான் அவங்க பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சமீபமாக ஒரு சில படங்கள் டேரெக்டாக அவங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சொதப்பலில் தான் போயிருக்கு. எல்லாமே அட்டா ஃப்ளாப்பான படங்கள் தான். அதனால் அந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாக்கா அவங்களுக்கும் நிறையா சிக்கல்கள் வரும். ஃபினான்ஷியலி பார்த்தினாக்கா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதுலேருந்து அவங்க தவிர்க்கிறதுக்கு அவங்க இப்போ என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ரிசல்ட் தேர்தல் முடிவுகள் அவங்களுடைய சாதகமாக வரல அப்படின்ற பட்சத்தில் 174 அநேகமாக சன் பிக்சர்ஸுக்கு கை மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் பக்கா கார்ப்பரேட் கம்பெனி, எல்லாமே லீகலாக பண்ணுறவங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தினாக்கா ரஜினி சார் வச்சு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ரிசல்ட் அவங்களுக்கு சரியான முடிவு வரலன்ற பட்சத்தில் மேபி இந்த படம், அதாவது 174ம் சன் பிக்சர்ஸுக்கு மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 173 ரிசல்ட்டு சரியாக வரலனாக்கா ட்ராப் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வருது. என்ன பண்ண போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க ஏதாவது டெம்பரரியாக பார்த்தினாக்கா இப்போதைக்கு யோசிச்சு வச்சுருக்கிறது இதுதான். நாளைக்கு ரிசல்ட் வரதுக்குள்ளார வேறு ஏதாவது முடிவு எடுக்கலாம். வேறு ஏதாவது அதுக்கு மாற்று வழிகள், ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி ஏதாவது யோசிச்சு வச்சாங்கனாக்கா அந்த வழியை சூஸ் பண்ணி கூட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம எல்லாமே பார்த்தினாக்கா இப்படி நடக்கலாம் அப்படின்ற ப்ராப்ளமிட்டி தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாட்கள் போக போக ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் மட்டும் தான் இதோட கண்டிஷன் என்னன்றது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.